ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம ஹெல்த்தி மீல்ஸ் தமிழில் பார்க்க போகிறது ஸ்வீட் கார்ன் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளான ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி எப்படி செய்யலான்னு தாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் எண்டு வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். கார்ன் பக்கோடா செய்கிறதுக்காக நான் இங்கே 2 கார்ன் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான கார்ன் தாங்க எடுத்து வச்சுருக்கேன். இது இப்போ ஃபுல்லாக உதிர்த்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிருக்கேன். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்க போகிறேங்க. அதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் நம்ம உதிர்த்து வச்சுருக்கிற கார்னை போட்டுடலாம். நான் ஃபுல்லாகவே போட போகிறது கிடையாதுங்க. மிக்ஸி ஜாரில் எவ்வளோ போட முடியுதோ அது மட்டும்தான் போட்டிருக்கேன். இதில் ஒரு பச்சை மிளகா காரத்துக்காக போட்டிருக்கேன். அது கூட இஞ்சியும் கொஞ்சமாக போட்டிருக்கேங்க. மிச்சம் இருக்கிற கார்னை நம்ம நெக்ஸ்ட்டு ட்ரிப்பில் அரைச்சி எடுத்துடலாம். இது இப்போ மூடி போட்டு கோஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்கணும்னு அவசியம் கிடையாது. பாருங்கள், இந்த மாதிரி கோஸாக அரைஞ்சிருந்தால் போதும். அப்போ தான் பக்கோடாவுக்கு நல்லாயிருக்கும். அதே போல் நான் இதில் தண்ணியெல்லாம் சேர்த்திக்கலைங்க. தண்ணியெல்லாம் சேர்த்தாமலே கார்னில் இருக்கிற தண்ணியே நமக்கு வந்துடும். செகண்ட் ட்ரிப்பும் அரைச்சாச்சு, அதையும் நான் பவுலுக்கு மாற்றியிருக்கேன். அதே போல் கார்ன் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கும் போது ஜஸ்ட் ஒரு சுற்றினாலே போதுங்க. இந்த மாதிரி கோஸாக அரைஞ்சி வந்துடும். இப்போ இதில் பக்கோடாவுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்திருக்கேங்க. இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை இதே போல் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அது கூட கொஞ்சமாக மல்லி இலையும் இதே போல் கட் பண்ணி போட்டிருக்கேங்க. இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா கையை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் தண்ணியெல்லாம் சேர்த்தாம தான் கார்ன் அரைச்சிருந்தேன் இல்லைங்களா. பாருங்கள், தண்ணி சேர்த்தாமலே கார்னில் இருக்கிற தண்ணியே நமக்கு நிறையாவே இருக்குது. அதனால தான் நான் தண்ணியெல்லாம் சேர்த்திக்கலைங்க. அதே போல் உப்பு நான் ஃபஸ்ட்டு 1/2 ஸ்பூன் தான் சேர்த்திருக்கேன். பார்த்துட்டு தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா உப்பு வேணுன்னா கூட சேர்த்திக்கலாங்க. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவும் சேர்த்திருக்கேங்க. அரிசி மாவு சேர்த்தும் போது நல்ல ஒரு க்ரன்ச்சினஸ் கிடைக்கும். அதுக்காக தான் நான் அரிசி மாவு சேர்த்திருக்கேன். அதே போல் நம்ம சேர்த்திருக்கிற இந்த அரிசி மாவும் கடலை மாவும் பார்த்துட்டு தேவைக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வேணும்னா கூட சேர்த்திக்கலாங்க. நான் இப்போதைக்கு 2 டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்திருக்கேன். பட் அதுவே எனக்கு இங்கே கரெக்டாக இருக்குங்க. பக்கோடாவோட பேட்டர் ரொம்ப திக்காக இருந்ததுன்னா நல்லா இருக்காது. இது தாங்க கரெக்டான கன்சிஸ்டன்சி. ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் இதே போல் பொடியாக கட் பண்ணி போட்டுருக்கேங்க. இதையும் போட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி வெங்காயமும் போடும்போது பக்கோடா சாப்பிடும்போது அது கடிப்படும் போது ரொம்ப நல்லா இருக்குங்க அதோட டேஸ்ட்டு. நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ண பிறகு பேட்டரெல்லாம் செட் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்க. இமீடியட்டாகவே நம்ம பக்கோடா போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்காக நான் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா சூடாக்கியிருக்கேங்க. நம்ம பக்கோடா போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது எண்ணெய் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடாக இருக்கணுங்க. இதே போல் கையில் கொஞ்சம் கொஞ்சமாக பேட்டர் எடுத்து கிள்ளி போட்டுட்டா போதுங்க. அதே சமயம் போட்டு இமீடியட்டாகவே நம்ம திருப்பி விடக்கூடாது. ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் பொறுத்து நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு மட்டும்தாங்க திருப்பி விடணும். அதே போல் நம்ம பக்கோடாவில் எண்ணெயில் போட்ட பிறகு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு தாங்க பொரிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா பக்கோடா சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும், உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் நம்ம போடும்போது மேக்ஸிமம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோம். போட்ட பிறகு பக்கோடாலாம் கிள்ளி போட்ட பிறகு இதே போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சும் நல்ல ஒரு 3 நிமிஷத்துக்கு பொரிச்சு எடுத்துட்டாலே போதுங்க. சூப்பரான பக்கோடா நமக்கு இங்கே ரெடியாக இருக்குது. பாருங்கள், எல்லா பக்கோடாவுமே நான் இங்கே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தாச்சு. இந்த பக்கோடா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மேக்ஸிமம் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். அதே போல் நீங்களும் இந்த பக்கோடா உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிற கமெண்ட்டை மறக்காமல் நம்ம வீடியோ கீழே மென்ஷன் பண்ணுங்கள். அதே போல் நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தாலோ இல்லை நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலோ ப்ளீஸ் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி ஆல்ரோ ஆப்ஷனும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இதே போல் நல்ல ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.